கன்னியாகுமரியில் திமுகவை விமர்சித்தும் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகளை எடுத்து கூறியும் அதிமுக எம்எல்ஏவும் வேட்பாளருமான தளவாய் சுந்தரம் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த முறையும் கன்னியாகுமரி தொகுதி அதிமுக வேட்பாளராக களம் இறங்கியுள்ளவர் திறந்தவெளி வாகனத்தில் பயணித்தும் பொதுமக்களுடன் அமர்ந்தும் வீடு வீடாக சென்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் தமிழகத்தின் கடன் சுமை அதிகரித்திருப்பதாகவும் திமுக அளித்த வாக்குறுதிப்படி 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தப்படவில்லை என்றும் விமர்சித்தார். சுனாமியின் போது கன்னியாகுமரியில் உள்ள மீனவ மக்களை காத்த பெருமை அதிமுகவையே சேரும் எனவும் கூறி தளவாய் சுந்தரம் வாக்கு சேகரித்தார். சின்னத்திற்கு வாக்குகளை தாருங்கள் என்று கேட்ட வண்ணம் சிறந்த வாகனத்தில் இருகரம் கொப்பி அருமை அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்கள் இது உங்களுடைய பகுதி. ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.